அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்குள் தூரம் உருவாக்கிட்டது. நம்ம சப்ஸ்கிரைபர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான அனுபவம். ஒரு பெண், அவங்க அம்மாவுடன் ரொம்ப க்ளோஸ், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள், ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு தவறான வார்த்தை. அதுக்கப்புறம் இருவருக்கும் பேசவே இல்லை. ஒரே வீட்டில இருந்தும் மௌனம் மட்டும். அந்த பெண்ணுக்கு அந்த சைலன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஈகோ விட முடியல. ஒரு நாள் இரவு அவங்க அமைதியா உட்கார்ந்து இயேசுவை நினைத்து சொன்னாங்க. யாரு ஃபர்ஸ்ட் பேசுறது தெரியல, ஆனா இந்த டிஸ்டன்ஸ் வேண்டாம். அடுத்த நாள் காலை அவங்க கிச்சனுக்கு போனாங்க. அங்க அவங்க அம்மா. ஒரு நிமிஷம் சைலன்ஸ். பிறகு அம்மா சொன்னாங்க, சாப்பிட்டியா? அது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. அந்த டிஸ்டன்ஸ் உடைந்த நிமிஷம். அந்த பெண் உடனே அழுதாங்க. அம்மாவை கட்டி பிடிச்சாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, நான் சொல்ல முடியாததை அவர் சரி பண்ணிட்டார். சில சமயம் மிரக்கிள்னா உறவுகள் மீண்டும் சேர்வதுதான். இந்த கதை ரொம்ப மனசுக்கு தொடுது. சின்ன சின்ன விஷயங்கள்ல வர்ற ஈகோ எப்படி பெரிய உறவுகளை பிரிச்சிருதுங்கிறத அழகா சொல்லுது. அந்த பெண் ப்ரே பண்ணதும் அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்டந்து ஒரு சாதாரண கேள்வி மூலமா அந்த பேச்சு தொடங்குனதும் உண்மையிலே ஒரு நல்ல அற்புதம். உறவுகளை சேர்த்து வைக்கிறது தான் பெரிய மிரக்கிள். இத படிக்கும்போது நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு யோசிக்க தோணுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?